ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது கம்பானியன் ஆங்கில திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே வித் அஸ். சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் ஜானரில் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு கேப்ஷன் ஒன்று ரொம்ப நல்லா இருந்தது, ஃபைண்ட் சம்மோன் மேட் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு. சரி, இந்த கேப்ஷனுக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். கம்பானியன் திரைப்படத்தினுடைய கதை என்ன? சரி, கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பானியன்னா என்ன? கம்பானியன்னா தோழன், நண்பன், பெஸ்ட் ஃப்ரெண்டு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் கம்பானியன் வந்து அது வந்து ஒரு மனுஷனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் கம்பானியன் அப்படின்னு சொல்கிறோம். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அவன் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல துணைவன் அப்படின்னு சொல்லுவோம். ஏ டாக் இஸ் ஏ லாயல் கம்பானியன்னா அது ரொம்ப உண்மையான தோழன் எனக்கு அப்படின்னு பொருள்படும். ஸோ கம்பானியனுக்கு இதுதான் அர்த்தம், ரைட்? கம்பானியன் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கதைக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்லைனில் இந்த கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜாஷ், அவன் தான் படத்தோட ஹீரோ. அவன் என்ன பண்ணுறான், ஒரு கம்பானியன் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு கம்பானியனை விலைக்கு வாங்குறான். பட் ஆனால் அந்த கம்பானியனே வந்து அதுக்கு ஒரு கம்பானியன் தேவையாக இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய கதை. கம்பானியன் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரிஸ், அவங்க தான் சோஃபியா தாட்சர். அவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஜாஷ், அவர் தான் வந்து ஜாக்வேட். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தனியாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு லேக் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பங்களா. அந்த பங்களாவுக்கு போனதுக்கப்புறம் வந்து நிறைய உண்மைகள் வெளிவருது. அது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றத நீங்கள் படம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்காங்க, ரைட்? கம்பானியன் இந்த திரைப்படத்தினுடைய கதாபாத்திரங்களை பார்த்துடலாம். சோபியா தாட்சர், அவங்க தான் வந்து ரோபோட்டா ஐரிஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. உண்மையிலே பின்னியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து, ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது, ஏன்னா இப்படி இருந்தாலும் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களால் கெஸ் பண்ண முடியும், ஓரளவுக்கு தெரியுன்றதுனால தான் இப்போ நான் வந்து அதை கொஞ்சம் ரிவீல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. படம் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரிலாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி எரிச்சலாகவே இருந்தது. இதான் நடிப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் அது என்ன காரணம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மறந்துட்டேன். உண்மையிலே சோஃபியா தாட்சர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தை விட எமோஷன்லாம், ஏன்னா ரோபாட் அது இதுன்னு ஏகப்பட்ட படம் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம். அந்த எமோஷனை வந்து லவ் ஃபீலிங்கோட வந்து அதை சொல்கிறது இருக்குல்ல, அதை வெளிப்படுத்துறது இருக்குல்ல, மிரட்டிட்டா பொம்பளை. அதாவது ரொம்ப நேசித்தவன் முதல்ல குத்தினா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஃபீலிங்கை உண்மையிலே அந்த பொண்ணு காமிச்சுது. ஆக்ஷனில் சூப்பராக பண்ணிச்சு, நல்லாவே பண்ணிச்சு, ஃபண்டாஸ்டிக். அதுக்கடுத்தது வந்து ஜாஷ் கேரக்டரில் வந்து ஜாக்வேட் அவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே மனுஷன் பண்ணியிருக்காரு. ஹீரோ தான், ஆனால் வந்து ஒரு சிச்சுவேஷனில் பணம் காசுலாம் வந்து அவன் எப்படி மாறுவான் அப்படின்றத வந்து 2 விதமாக பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல் குட் லவ்வராகவும், செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சுயநலத்தினுடைய மொத்த உருவமாக ஒரு கேரக்டர் வந்து அப்படி இருக்கும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். அடுத்ததாக வந்து மேகன் சூரி, இந்திய சாயலில் அவங்க முகம் இருக்குது, நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஒரு 2-3 சீன் தான், ஆனால் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து லூகாஸ் கேஜ், அவரு தான் வந்து பெட்ரிக் கதாபாத்திரத்தில் சிறப்பாக பண்ணியிருந்தார். உண்மையிலே டெர்மினேட்டர் 2 வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு சாயலில் அவர் அந்த கதாபாத்திரம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். எலி கேரக்டரில் வந்து ஹார்வி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். அவரும் சரி, எலி அண்ட் பேட்ரிக் 2 பேருக்குமான வந்து அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலை ரொம்ப நல்லா வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்தாங்க. உண்மையிலே ஒரு வாலின ஈர்ப்பு காதலர்கள் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ், என்ன மாதிரி ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே 2 பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்துடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். படத்தினுடைய டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ட்ரூ ஹாங்காக். அவர் தான் படத்தோடைய டைரக்டரு. அவருடைய முதல் படம் ரொம்ப சிறப்பான ஒரு கதையை எடுத்து ஏற்கனவே அடித்து துவைச்ச கதையாக இருந்தாலும் அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாருன்னு நான் சொல்லுவேன். உண்மையிலே ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா ஒரு ஒரு மினிமலிசமாக ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு ஒரு திரைக்கதை பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதை சிறப்பாகவே பண்ணியிருந்தார். அவர் தான் இந்த படத்துக்கான ரைட்டிங்கும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுவும் ஃபஸ்ட்டு படத்தை வந்து வர்றா நீங்கள் கொஞ்சோண்டு அமௌண்ட் வச்சு நான் வந்து அசத்திர வேண்டாம் அப்படின்ற மாதிரியான அந்த உழைப்பு வந்து சாதாரண விஷயம் இல்லை. படத்துடைய மியூசிக் வந்து ரிஷிகேஷ் ஹாவி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். சூப்பராக பண்ணியிருந்தார். பதட்டம் நிறைந்த ஒரு படத்திற்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை நல்லாவே பண்ணியிருந்தார். படத்துக்கான எடிட்டர்ஸ் வந்து பிரிட்ஜ் பேட்ச்மேன் அண்டு ஜாஷ் ஈதர். 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல எடிட்டிங் தான். ஏன்னா எஸ்பெஷலி அந்த திருத்திட்டு போகிற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சூப்பர். ஹெஃபி போன் அவர் தான் வந்து படத்துக்கான சினிமோகிராஃபி உண்மையிலே சிறப்பாக பண்ணியிருந்தார். மினிமலிசமாக ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கதை, அது ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப அற்புதமான லைட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. வாட் இஸ் த மைனஸ் பாயிண்ட்? ஒரு இயக்குனர் முதல் படம், அதில் கூடுமானவரை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்து ரசித்த கதையை அதில் இருக்கிற நுவான்சஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு திரைக்கதையில் பண்ணியிருக்கிறதுனால நான் இதில் பெருசாக மைனஸ் பாயிண்ட்டை சொல்ல விரும்பலை. ஓகே, வாட் இஸ் த டேக் அவே? உண்மையிலே அதாவது மனுஷன்தான் வந்து மனுஷத்தன்மை இல்லாமல் இருக்கிறான். ஆனால் மனுஷனால் உருவாக்கப்பட்டது எல்லாமே வந்து மனிதத்தன்மையோடு நடந்துக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தினுடைய டேக்அவே நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி அந்த மெழுகுவர்த்தி எரியிற சீனில் அந்த கையை எடுத்து நிற்க வைக்கிற அந்த கை வைக்கிற சீன் இருக்குல்ல, உண்மையிலே சோபியா தாட்சர் வந்து பின்னிட்டாங்கன்னே நான் சொல்லுவேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், மனிதம் மயிறு மட்டை அப்படின்னு சீன்லாம் போடுவாங்கல்ல, இல்லைடா நீங்கள் எப்பயுமே வந்து மனிதன் வந்து ஒரு மகத்தான சல்லிப்பயல் அப்படின்றதான் இந்த படம் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துது. வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங்? படத்துக்கான ரேட்டிங் வந்து 5க்கு 4. ஏன்னா ஒரு மினிமலிசமான ஒரு ஃபிலிமில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது. படத்துடைய இயக்குனர் ட்ரூ ஹாங்காக்குடைய முதல் படம் உண்மையிலே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டிய திரைப்படத்தில் இதை நான் பரிந்துரைக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, இந்த படம் வந்து வெறும் $10 மில்லியன் எடுத்து 16 மில்லியன் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. யோசிச்சு பாருங்கள். ஏன்னா படத்துடைய கதையும் சரி நடிகர்களும் சரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பெஸ்ட்டு மினிமலிசம் ஃபிலிம் எப்படி எடுக்கணுன்றதையும் இனி வரும் இயக்குநர்கள் கூட வந்து இந்த படத்தை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அதுதான் மேட்ரு. படம் வந்து வயது வந்தவர்களுக்கானதா? ஆமாம், வயது வந்தவர்களுக்கானது தான். கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. சில பல கொலைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ரஃபாகவே இருக்குது. எஸ்பெஷலி அந்த போலீஸ் ஆஃபீஸர் டெத்துலாம் வந்து வேறு மாதிரி தான். ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கானது. ஆனால் ஒரு நல்ல ஃபிலிம் பார்க்கணும் மூவி லவர்ஸ் வந்து நிச்சயமாக வந்து டோன்ட் மிஸ் இட். ஃபண்டாஸ்டிக் ஃபிலிம் தியேட்டரில் ரன் ஆகிட்டுருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு என்ன, இந்த திரைப்படம் குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அது பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றிக்குரிய உங்கள் ஜாக்கி ஷேர். நன்றி, வணக்கம்.